அடுத்ததாக கிட்டி திரைப்படத்தின் நடிகைகளுள் ஒருவராக இருக்கக்கூடிய சாலினி சாபு அம்மா அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். இந்த படத்துல 3 ஹீரோயின் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஹீரோயினோட அம்மா கேரக்டர் தான் பண்ணிருக்கேன். இந்த படத்துக்கான ஆடிஷன் வந்து நெடுவரன் சாரை போய் பார்க்கும்போது படத்தை பத்தி எதுவும் சொல்ல, நாங்க அரசியலை பத்தி தான் நிறைய பேசணும். எங்க டைரக்டர் நெடுமரன் சாருக்கு நிறைய விஷயங்கள் பத்தி தெரியுதுன்றது வந்து அன்னைக்கு நான் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் உட்காந்து பேசினேன் சார் கிட்ட. அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை தவிர மற்றபடியே நிறைய விஷயங்கள் எங்க சாருக்கு தெரியும். அப்புறம் கால் பண்ணுவாங்களா, இல்லை அப்படி தெரியல, அப்படி விட்டாச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணிட்டு, இல்லைம்மா இது ஓகே ஆச்சு, நீங்க நாளைக்கு கிளம்பி வந்துருங்க. நான் எதுவுமே கேட்கல, என்ன கேரக்டர் கேட்கல, சேலரி கேட்கல, எதுவுமே கேட்கல. சார்கிட்ட கேட்டா தெரியும். நான் அப்படியே போய் நடிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் சார்கிட்ட எல்லாமே கேட்டேன். நான் அந்த அளவுக்கு இந்த படத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து, நல்ல ஒரு என்ன சொல்லணும்னா, இந்த நிறைய படம் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா படத்துலையும் மோஸ்ட்லி அம்மா கேரக்டர் கொடுக்கும்போது நம்ம ஸ்கின் டோன் பிளாக் பண்ணி வயசான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் நான் மாதிரியே வந்திருக்கேன். அதனால எல்லாரும் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்குமே ஃபுல்லா கதையில வந்து வில்லன் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால எல்லாரும் படத்தை பார்த்து உங்களோட சேர்ந்து நானும் பார்த்து படத்தோட கதையில வந்து வில்லன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். எல்லாரும் தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். டீசர் வெளியீட்டு விழாவினை காணக்கூடிய இத்திரைப்படம் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்று மக்களினுடைய மனதில் ஒரு நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உருப்பெறுவதற்கு தமிழ் திரைப்பாக்கூடமும் தமிழ் திரைப்பாக்கூடத்தை சார்ந்த மாணவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.